அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அந்த பீச்சுக்குள்ளேயே அவங்க போக முடியாது. ஒரு தனி சாம்ராஜ்யமாக விவி மினரல்ஸ் உடைய வைகுண்டராஜன் குழுவினர் நடத்தி வந்தாங்க. வைகுண்டராஜன் அப்படிங்கிற நபர் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஒரு பினாமியாக இயங்கியவர். மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரியில பெரிய அளவு பணம் ஆரம்ப கட்ட காலத்தில் செலுத்தியவர் வைகுண்டராஜன். அது இந்த மாதிரி ஒரு கலெக்டர் இவ்வளோ பெரிய இல்லீகல் மைனிங் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாருன்னு சொன்னா நம்ம என்ன யோசிப்போம்னா, அந்த கலெக்டரை ஒரு அரசாங்கம் பேக்கப் பண்ணுவாங்கன்னு, பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. ஆனால் அடுத்த நாளே ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார். 80 லட்சம் தான் என்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தா 1.5 கோடி ஸ்டாக் இருக்கு. இதுதான் 5800 கோடி ரூபாய் அளவிற்கு, எந்த அளவிற்கு மைனிங் அலோவ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை விட கூடுதலாக இவர்கள் செய்துள்ளார்கள். ஸோ 15,000 18,000 இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ரேட்டை தமிழ்நாடு அரசு 377 ரூபாய் இதான் மார்க்கெட் ரேட்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ அதுல ஒரு பெர்சன்டேஜ் தான் ராயல்ட்டி வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய பினாமே அப்படிங்கிறதுனால வைகுண்டராஜ் அதிமுக அரசு மட்டும் தான் பண்ணாங்களா? 2006லேருந்து 2011 திமுக ஆட்சியில் அடிச்சு நவுத்தினாங்க. ஸோ திமுக அதிமுக ரெண்டுமே இந்த ஊழல்ல மிகப்பெரிய அளவில் இன்வால்வ்டு. ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி ஒரு சீல் பண்ண இடத்துல இருந்து 16 லட்சம் மெட்ரிக் டனை காணும். உயர்நீதிமன்றம் பெரிய அளவில் ஷாக் ஆயிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஊழலா? ஸோ ஒரு சாம்ராஜ்யமே இவங்க நடத்துறாங்கன்னா இது சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாமல நடத்துவாங்க? நான் கேட்குறேன், நீங்கள் லோவர் லெவலில் சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாமல, ஸோ ஜெயலலிதாக்கோ கருணாநிதிக்கோ தெரியாமலாம் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ பெரிய ஊழல் செய்த வைகுண்டராஜன் இன்று வரை சிறை செல்லாமல் ஜாலியாக வெளியே இருக்கிறார். இவ்வளோ வருடங்கள் இவ்வளோ பெரிய ஊழல் கண் முன்னாடி நடந்திருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது, உத்தரவு போட்டிருக்கு. இதுதான் இன்றைய நிலை. வணக்கம் தோழர். வணக்கம். தாது மணல் கொள்ளை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா, உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தமிழக அரசு ககன்தீப் சிங் பேடி IAS தலைமையில் நிர்வகித்த அந்த ஒரு குழுவும் சமர்ப்பித்த அறிக்கையும் தமிழக அரசும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் இந்த தாது மணல் கொள்ளை அப்படிங்கிற வழக்கு 2015 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன, தீர்ப்பினுடைய விவரம் என்ன தோழர்? தாது மணல் கொள்ளை அப்படிங்கிறது 2000 முதல் 2013-14 அந்த 13-14 வருடங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமாக மீனவர்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பக்கம் பீச் ஓரமாக அவங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் மிரட்டல்கள். அந்த பீச்சுக்குள்ளேயே அவங்க போக முடியாது. ஒரு தனி சாம்ராஜ்யமாக விவி மினரல்ஸ் உடைய வைகுண்டராஜன் குழுவினர் நடத்தி வந்தாங்க. அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் வைகுண்டராஜன் அப்படிங்கிற நபர் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஒரு பினாமியாக இயங்கியவர். இன்ஃபேக்ட் இதை ஒரு 10-11 வருடங்கள் முன்பு நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கில் ரிவர்வே அக்ரோ ப்ராடக்ட்ஸுங்கிற ஒரு நிறுவனத்துடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம். அதில் 1200 ஏக்கர் அந்த கம்பெனி பேரில் இருக்கு. திருநெல்வேலியில் அந்த 1200 ஏக்கர் அந்த ரிவர்வே அக்ரோ ப்ராடக்ட்ஸோடைய டைரக்டராக இருப்பவர் வைகுண்டராஜன். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்படுது. ஸோ அந்த அளவுக்கு நேரடியாக ஒரு தொடர்பில் இருந்த ஒரு நேரடி பினாமியாகவே இருந்தவர். மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரியில் பெரிய அளவு பணம் ஆரம்ப கட்ட காலத்தில் செலுத்தியவர் வைகுண்டராஜன். 7.5 கோடி ரூபா. இன்ஃபேக்ட் மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரியில் உள்ள பணம் வருது. இன்கம் டேக்ஸ் போய் கேட்குறாங்க, என்னப்பா 7.5 கோடி ரூபா வந்திருக்கு, அஸ்வதா டிஸ்டிலரிலேருந்து வந்திருக்கு. அஸ்வதா டிஸ்டிலரி வைகுண்டராஜன் வருது. போய் மிடாஸுடைய டேரக்டர்ஸ்டெல்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க இதை பற்றி எதுவுமே, வைகுண்டராஜனுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. வைகுண்டராஜன்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் வெறும் ஷேர் ஹோல்டர் தான், அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்றாங்க.
அந்த இன்கம் டேக்ஸ் வந்து வார்த்தை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இந்த ரிடில் பசில்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. இதுல யார் நிர்வகிக்கிறாங்க இந்த மிடாஸ் டிஸ்டிலரிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியல, யார் ஓடனே தெரியல அப்படின்னு இன்கம் டேக்ஸ் சொல்லக்கூடிய அளவுல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் வைகுண்டராஜன் ஒரு மிகப்பெரிய அளவில் தாதுமணல் கொள்ளை நடக்குது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்த நேரத்தில் 2013 முதல் முறையாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடி ஆட்சியராக இருந்த ஆசிஷ்குமார் IAS என்ற ஒரு கலெக்டர் இருந்தார். இவர் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த டைமில் அவர் போய் ரெய்டு போய் சர்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய புகார்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வைப்பார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க மைனிங் லைசன்ஸே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோதமாக மைனிங் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. அரசுக்கு ரிப்போர்ட் எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு கலெக்டர் வந்து இவ்வளோ பெரிய இல்லீகல் மைனிங் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாருன்னு சொன்னால் நம்ம என்ன யோசிப்போம்னா, அந்த கலெக்டரை வந்து ஒரு அரசாங்கம் பேக்கப் பண்ணுவாங்கன்னு, பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. ஆனால் அடுத்த நாளே ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார். எந்த ஆண்டு இது? 2013. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு வைகுண்டராஜன் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க சசிகலா இவங்க எல்லாரோடையும் பயங்கர லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். எப்படி வந்து ஒரு கலெக்டரை வந்து அதுக்கு எழுத்த மாதிரியே வந்து பேச முடியும்? அவரை தூக்கி அடிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனால் ஆசிஷ்குமார் என்ன பண்ணிடுறாரு, அவரோட ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சிடுறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதி அனுப்புறாருன்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் சட்டவிரோதமாக மைனிங் நடக்குது, இதுக்கு வந்து ஒரு உயர்மட்ட குழு அமைத்து நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. சரி, இப்போ வேற வழி கிடையாது. அவர் அனுப்பிச்சதுனால ஒரு உயர்மட்ட குழுவை போட்டாங்க. அப்போ தான் வந்து ககன்தீப் சிங் பேடியை வந்து இதற்கு ஜெயலலிதா அவர்கள் அப்பாயிண்ட் செய்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணதான் அந்த கமிட்டியா? ஆமாம், ககன்தீப் சிங் பேடியை அப்பாயிண்ட் பண்ணுறது. அப்போ வந்து பேனும் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வைகுண்டராஜனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. பட் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அவங்க வந்து எல்லாத்தையும் தடை பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து பேடி போறாரு, பேடி போய் பார்க்குறாரு. பேடி போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எழுதி அவர் ஒரு அறிக்கை வந்து தாக்கல் செய்கிறார். அந்த அறிக்கை மேலே ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே வாங்கிறாங்க, வெளியில் வர முடியாத மாதிரி. யார் ஸ்டே வாங்குறது? அது இந்த வைகுண்டராஜன் தரப்பினர் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. இது வந்து அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்னன்னா, 2015 விக்டர் ராஜமாணிக்கம் என்ற ஒருவர், அவர் ஜுவல்லர்ஸாக இருந்தவர், அவர் வந்து ஒரு PIL போடுறார். இந்த அளவிற்கு தாதுமணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, இதன் மீது உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடும்பொழுது, அவர் வந்து வேறு ஒரு போட்டி போட்ட கம்பெனிக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து, அதனால் அவர் அதை மறைத்து விட்டார், அதை வெளியில் சொல்லவில்லை, அதனால் இது PIL இல்லை அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் எல்லாம் இவங்க தரப்புலேருந்து வைக்கப்பட்டு அதையும் காலி பண்ணாங்க. ஸோ அவர் வந்து கோர்ட்டில் வந்து ஆமாம் நான் அதை டிக்ளேர் பண்ணல, மன்னிச்சுக்கோங்க, பட் நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதை வந்து இது பண்ணுறேன் அப்படின்னும் போது அவர் வந்து அந்த பெட்டிஷன் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கவுல் அவர்கள், ஓகே நீங்கள் வித்ட்ரா பண்ணிடுங்க, ஆனால் இந்த பிரச்சனையானது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலாக முறைகேடாக தெரிகிறது, இதை உயர்நீதிமன்றமே சுவோமோட்டோவாக ஒரு PIL-ஆக விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துறாரு. தாமாக வந்து விசாரிக்கிறது. இப்போ அதே தேதியில் அவர் சொல்லக்கூடிய அதே தேதியில் அவர் அந்த நீதிமன்றத்தை அசிஸ்ட் செய்வதற்காக, அவர்களுக்கு உதவி புரிவதற்காக ஒரு அமிக்கஸ் கியூரின்னு சொல்லுவாங்க, இதற்கு பேரு டாக்டர் சுரேஷ் அப்படிங்கிற அட்வொகேட்டை வந்து அவர் கவுல் அவர்கள் வந்து நியமிக்கிறார். அமிக்கஸ் கியூரியா கோர்ட் அசிஸ்ட் செய்வதற்கு நியமிக்கிறார். ஸோ அதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக வருகிறது. இப்போ வந்து அதில் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பில் 10 ஆண்டுகள் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அதுலேருந்து 10 ஆண்டுகள் நடந்திருக்கு. 2015 இந்த PIL போடப்படுது. 2025 தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. 10 இயர்ஸ் இந்த வழக்கு வந்து நடந்திருக்கு. பல்வேறு அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான 3 விதமான அறிக்கைகள் இந்த வழக்கில் வந்து நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ககன்தீப் சிங் பேடியோடைய ரிப்போர்ட். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அந்த பகுதிகளெலாம் பார்த்து 90 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு சட்டவிரோதமாக மைனிங் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய அறிக்கையில் கொடுத்திருக்கிறாரு. இப்போ இது தாதுமணல்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
தாதுமணல்னா என்னன்னா நீங்கள் வந்து அது ஒரு ஹெவி மினரல்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜிர்கான், ருட்டைல், இல்லுமினேட் இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை வந்து தயாரித்து அது வந்து ஒரு பக்கம் அழகு சாதன பொருட்கள், மற்ற விஷயங்கள் நிறைய இடங்களில் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அதை எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு தான் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது. மோனோசைட் கூட அதில் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் மோனோசைட் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியர் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அது 0.25% மேலே இருந்தால் ரேடியோ ஆக்டிவ், அதை டீலே பண்ண முடியாது நீங்கள். ஓகே. ஸோ பட் இந்த மோனோசைட்டை வந்து மைனிங் செய்வதற்கான உரிமை வந்து கிடையாது, பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு கிடையாது. அது அரசாங்கம் மட்டும்தான். இந்தியன் ரேர் எர்த் மினரல்ஸ் நமக்கு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். நடுவரசு தான் பண்ண முடியாது. ஆமாம், மற்றபடி வேற யாருமே அதை செய்ய முடியாது. ஸோ மற்ற விஷயங்களுக்கு தான் இல்லுமினேட், ஜிர்கான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி வாங்கப்படுகிறது. வாங்கி இவங்க பண்ணுறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் 2012 என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மோனோசைட்டும் நீங்கள் மைனிங் பண்ணலாம்னு ஒரு இடத்துல ஒரு ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க. ஆட் பண்ணுறாங்க, அதை ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த தீர்ப்பில் வந்து கேட்குறாங்க, இப்படி ஒரு மோனோசைட் வந்து மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ணவே முடியாது, அதுவும் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் அலோடே கிடையாது, இப்படி ஒரு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கு முன்பாகவே 2001 முதல் 2012 வரை உதாரணத்துக்கு மோனோசைட்டுக்கு அனுமதியே கிடையாது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறது இந்த ககன்தீப் சிங் பேடி ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட்டாக வருகிறது. அவர் பார்த்த அளவில் அவர் எங்கெல்லாம் பார்த்தாரோ அதை வைத்து அவர் கணக்கு செய்தது 90 லட்சம். எத்தனை ஆண்டு பிட்வீன்ல ககன்தீப் சிங் பேடி கணக்கு பண்ணார்? எவ்வளவு ஆண்டுகளுக்கு நடுவில் இவ்வளவு 90 லட்சம் மெட்ரிக் டன் போயிருக்கு? அவர் வந்து எங்க எல்லாம் இவர் மைனிங் லைசன்ஸ் வாங்கினாரோ அதை தவிர இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த அளவுக்கு அள்ளி இருக்கிறாங்கிறத வந்து கணக்கு செய்து அவர் எடுத்திருக்கிறார். அது வந்து அவர் எடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்றைய 10-15 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இது வந்து 2000 அவர் பண்ண நேரம் வரைக்கும் எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இல்ல செய்தியில் என்ன போட்டாங்கன்னா தோழர், தடை செய்யப்பட்டதுக்கு முன்பும் தடை செய்யப்பட்ட பின்பும் எவ்வளவு எடுத்திருக்கிறாங்கன்றதான் ஒட்டுமொத்தமா ககன்தீப் சிங் பேடி கொடுத்திருக்கிறாருன்றாங்க. இல்ல தடை செய்யப்பட்ட பின்பு எவ்வளவு எடுத்திருக்கிறாங்கிறது உதாரணத்துக்கு 2013 தடை செய்யப்பட்டது. ஆமா, 2000 பேடி வந்து பண்ண ரிப்போர்ட்டும் 2013 தான். ஸோ அவர் செய்யும் பொழுது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயங்கள். அதற்கு பின்பு வந்து சாஹூ அவர்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அவங்க வந்து போய் பார்க்குறாங்க, ஸ்டாக்கை போய் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டாக்கை போய் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன ஸ்டாக்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1.5 கோடி மெட்ரிக் டன் ஸ்டாக் வந்து இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 80 லட்சம் ஸ்டாக்குக்கும் என்னமோ தான் அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 லட்சம் மெட்ரிக் டன் ஸ்டாக்கு வந்து அனுமதி இல்லாமல் வைத்திருக்கு. அப்போ அவங்க டிக்ளர்டே என்னன்னா, நாங்க வந்து ஸ்டாக் என்ன வச்சிருக்கிறோம்னு இந்த விவி மினரல்ஸ் நிறுவனங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 80 லட்சம் தான் என்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நேர்ல போய் பார்த்தா 1.5 கோடி ஸ்டாக் இருக்கு மெட்ரிக் டன். 70 லட்சம் மெட்ரிக் டன் ஸ்டாக்கு கூட இருக்கு அவங்க டிக்ளேர் பண்றதை விடவே. அப்போ அந்த அளவுக்கு சட்டவிரோதமா எப்படி அள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுல இருந்து தெரிய வந்தது. இது வந்து 2017 சத்யபிரதா சாஹூ அவர்களோட கமிட்டி போறாங்க. இப்போ அந்த கமிட்டி போகும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சாக்கா செக் பண்றாங்க. சரி, அந்த சாக்கா செக் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சாக்லையும் எந்த அளவிற்கு, ஸோ சாக்னா என்னன்னா ப்ராசஸ் பண்ணிடுறாங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு வைக்கிறாங்க அந்த, ஏன்னா இது ரெடி டு பி எக்ஸ்போர்ட்டட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ அதுல மோனோசைட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. இப்போ மோனோசைட் நான் சொன்ன மாதிரி 0.25% கீழே இருக்கணும். அப்போதான் அது ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. 0.25% மேலே இருந்தால் அது ரேடியோ ஆக்டிவ், அவங்க டீல் பண்ண முடியாது, முதல்ல அலௌட் கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பாதிக்கு மேற்பட்ட 53% சாம்பிளில் 0.25% மேலே இருக்கு மோனோசைட். அப்போ ரேடியோ ஆக்டிவாக இருந்திருக்கு, ரேடியோ ஆக்டிவாக இருக்கு. 4% வரைக்கும்லாம் இருக்கு மோனோசைட். ஸோ விச் மீன்ஸ் ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? நியூக்ளியர் மெட்டீரியல் எந்தெந்த நாடுகளுக்கு போச்சுன்னு தெரியல. அங்கேருந்து மோனோசைட் என்ன எவ்வளோ பிரிச்சாங்க நமக்கு தெரியாது. இது ஒரு பெரிய நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இஷ்யூ. இப்போ இதெல்லாம் வந்து நடந்திருக்கிறது.
அப்போ இந்த விஷயங்கள்லாம் சத்யபிரதா சாகுடைய ரிப்போர்ட்டில் வருது. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் செய்து அமிக்கஸ் கியூரி வந்து 3-4 ரிப்போர்ட்டுகளாக அழகாக பிரித்து கொடுத்துருக்கிறார். முதல் ரிப்போர்ட்டில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக அவருடைய ரிப்போர்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவிற்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அவங்களே வெவ்வேறு இடங்கள்ல டிக்ளேர் பண்றாங்க. இப்போ வைகுண்டராஜன், விவி மினரல்ஸ், மற்ற நிறுவனங்கள்ல அவங்களே டிக்ளேர் பண்றாங்க இல்லையா, அந்த டிக்ளேர் பண்றதுல இருந்தே செக் பண்றாங்க எவ்வளவு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க versus எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற வித்தியாசங்கள் வைத்து பார்க்கும் பொழுதே, ஸோ குவான்டிட்டி டிரான்ஸ்போர்ட்டட் ஓவர் இன் எக்ஸஸ் ஆஃப் த அப்ரூவ்ட் மைனிங். ஸோ மைனிங் பிளான்ல எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு, இந்த வித்தியாசங்களை வைத்து பார்க்கும் பொழுதே கிட்டத்தட்ட 5800 கோடி ரூபாய் அளவிற்கு, ஓகே, இதுதான் வந்து 5800 கோடி ரூபாய் அளவிற்கு எந்த அளவிற்கு மைனிங் அலோவ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை விட கூடுதலாக இவர்கள் செய்துள்ளார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு ஒர்க்கிங்கை வந்து அவர்கள் கொடுக்குறாங்க. 5800 கோடி 5832 கோடி ரூபாய் அளவிற்கு இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் விவி மினரல்ஸ் 3581 கோடி ரூபாய், இண்டஸ்ட்ரியல் மினரல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 82 கோடி ரூபாய், டிரான்ஸ்வேர்ல்ட் கார்னட் 478 கோடி ரூபாய். டிரான்ஸ்வேர்ல்ட் கார்னட்னா வேற எதுவும் நினச்சிக்காதுங்க, அதுவும் வைகுண்டராஜன் வேற யாருமே பண்ண முடியாது. ஒரு வாட்டி டாட்டா வந்தாங்க, அடிச்சு நழுத்தி அமைச்சிட்டாங்க அவங்களெல்லாம். ஸோ பீச் மினரல்ஸ் அண்ட் கம்பெனி அண்ட் பீச் மினரல்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் 921 crores. ஸோ இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் எல்லாமே வைகுண்டராஜன் குழு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும், 1-2 தவிர. ஸோ 5800 கோடி ரூபாய்க்கு ஒரு ரிப்போர்ட் வந்து தெளிவாக அவர்கள் கொடுக்கிறார். அப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். இரண்டாவது ரிப்போர்ட்ல வந்து இந்த 0.25% சத்யபிரதா சாகு கொடுத்த ரிப்போர்ட் வந்து அனலைஸ் பண்ணி எப்படி வந்து 50% மேல 0.25% மேலே இருக்கு அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அதற்கான அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறார். மூன்றாவதுல வந்து ராயல்டி செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ். இந்த ராயல்டி செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க கலெக்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஏதோ லோவர் லெவலில் நடக்கக்கூடிய ஊழலே கிடையாது. இது வந்து கலெக்டர் அளவில் இவங்க 2011-12 தூத்துக்குடி கலெக்டர், திருநெல்வேலியிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ராயல்டி செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிபன்சிலாம் இருக்குது, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மொத்தமாக ரா சேரில் 3% போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தெளிவாக அந்த மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணி அதில் ஒரு பர்சன்டேஜ் தான் ராயல்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். இப்போ இவங்க 2 விதமான இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து மொத்த ராசாரில் 3% ஒன்று வச்சுருக்கிறாங்க. அடுத்தது இந்த ரேட்டில் ஒரு பர்சன்டேஜ் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த ரேட் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் ரேட் வந்து ஆந்திராவில் மெட்ரிக் டன்னுக்கு 8000ன்னு இருக்குது, ஒரிசாவில் 5000ன்னு இருக்குது, நம்ம ஆட்கள் 400 ரூபான்னு வச்சுருக்கிறாங்க. எப்படி மார்க்கெட் ரேட், இவ்வளவுதான் மார்க்கெட் ரேட்டு கார்னட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே மார்க்கெட் ரேட் எவ்வளவு இருக்குன்னா 15000 18,000 இருக்கு. உண்மையிலேயே மார்க்கெட் ரேட் வந்து 15000 18,000 இருக்கு. இது வந்து நான் அந்த எக்ஸாக்ட் நம்பரோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கார்னட் வந்து 377 ரூபாய் தமிழ்நாடு வந்து மெட்ரிக் டனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆந்திரா வந்து 8833 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரிசா வந்து 5500 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பிரைஸ் ஆஃப் கார்னட் பார்த்தீங்கன்னா 15,000 18,000 ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்கு. ஸோ 15,000 18,000 இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ரேட்டை தமிழ்நாடு அரசு 377 ரூபாய் இதான் மார்க்கெட் ரேட்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு பர்சன்டேஜ் தான் ராயல்ட்டி வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன் இவ்வளவு ஒரு நட்டத்தில் போகணும் அந்த விஷயம்? அதுதான் ஊழல். இதில் தான் கலெக்டர்லேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் மிகப்பெரிய அளவில் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த உயர்நீதிமன்றமே இந்த கொல்யூஷனுக்கு வந்து கிளியராக இந்த மாதிரி கொல்யூஷன் ஏற்படுவது வந்து தெரிகிறது பார்த்தால் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது இவர்களுக்கு தெரியாமல் இப்போ இந்த செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங்கில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு ஏற்படக்கூடிய வகையில் இவங்க இந்த செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலெக்டர்ஸ் எல்லாம் ஓகே, ஒரு கலெக்டரும் பார்த்தீங்கன்னா 100கணக்கான கோடி இருக்கும். அப்போ அந்த அளவிற்கு. ஸோ இதை வந்து ஒரு தனி ரிப்போர்ட்டாக, மூன்றாவது ரிப்போர்ட்டாக அமிக்கஸ் கியூரி அவர்கள் கொடுத்திருக்கிறார். நான்காவது வந்து இந்த 2017-18 சாகு போய் கண்டுபிடிக்கிறார் இல்லையா, 1.5 கோடி மெட்ரிக் டன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. 2021-22 இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பல்வேறு வகையில் இதெல்லாம் கொல்ல போயிட்டு இருக்கு. அந்த குடவுன்லேருந்து சீல் போட்டு வச்சிருக்கிற குடவுன்லேருந்து கோர்ட்ல, ஹைகோர்ட்ல இவ்வளவு பெரிய கேஸ் நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்கு
கடத்தப்பட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேங்களா? ஏன் பாதுகாப்பே கொடுக்கப்படல? பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அதான் சொல்ல, அதுதான் கூட்டு சரி இல்லைங்க. ஆட்சி மாற்றமே நடந்திருக்குல்லங்க. நீங்க சொல்ல 21-22 தானே ஏங்க. 2000 இந்த கொள்ளையெல்லாம் எவ்வளோ பெரிய அளவில் நடந்தது. இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய பினாமே அப்படிங்கிறதுனால வைகுண்டராஜ் அதிமுக அரசுல மட்டும் தான் பண்ணாங்களா? 2006லேருந்து 2011 திமுக ஆட்சியில் அடிச்சு நவுத்தினாங்க. கருணாநிதி முதல்ல ஆட்சிக்கு 2006 வரும்பொழுது நாங்கள் வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோன்ற மாதிரிலாம் மிடாஸ் மேலே வைகுண்டராஜன் மேலே எடுக்கிறோன்ற மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க சமரசமாகி பெரிய அளவில் பணத்தை வந்து அவங்க கொள்ளடிச்சது வந்து 2006லேருந்து 2011 கூட தான். ஸோ திமுக அதிமுக ரெண்டுமே இந்த ஊழலில் மிகப்பெரிய அளவில் இன்வால்வ்டு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு அரசுமே மிகப்பெரிய அளவில் இன்வால்வ்டு. ஸோ 2021-22 பிறகு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கணும். 2022 போய் அப்போது ஒரு ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே திரும்ப போய் குடோனில் போய் செக் பண்ணி பார்த்தா 16 லட்சம் மெட்ரிக் டன்னை காணும். 16 லட்சம் மெட்ரிக் டன் ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி ஒரு சீல் பண்ண இடத்துல இருந்து 16 லட்சம் மெட்ரிக் டன்னை காணும். ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா 6 லட்சம் மெட்ரிக் டன் புதுசாக உள்ள வந்துருக்கு, முன்னாடி இல்லாதது. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க இன்னும் மைண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி என்னத்தையோ உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க எங்கேருந்தோ. அதை தவிர இங்க உள்ள இருக்கிறத எடுத்து வெளியே வித்துட்டும் இருக்கிறாங்க. நீ பண்றத பண்ணு, நான் பாட்டிய வேலையை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி இது நடந்திருக்கு. ஸோ இந்த அமிகஸ் கியூரியோடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் ஸ்பிட் பண்ணி அவர் ரொம்ப சுரேஷ் வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கிறாரு அருமையா. ஸோ இந்த இது எல்லாத்தையும் பார்த்து உயர்நீதிமன்றம் பெரிய அளவில் ஷாக் ஆயிருக்கிறாங்க. என்ன இப்படி ஒரு ஊழலா, இந்த மாதிரியே வந்து ஊழல் செய்வாங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் கலெக்டர் உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் வந்து செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூத்துக்குடியில் பண்ணுறாங்கன்னா அதோட ஹெட்டிங்ல திருநெல்வேலின்னு இருக்கு. சரி, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போட்ட செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு கலெக்டர் ஆஃபீஸில் போடுறாங்க. எதையும் போய் இது பண்ணுறது கிடையாது, செக் பண்ணுறது கிடையாது. இல்லை, விச் மீன்ஸ் அது கலெக்டர் லெவலில் முடிவு பண்ணப்பட்ட விஷயமா இல்லை அதோட ஹையர் லெவலில் முடிவு பண்ணப்பட்ட விஷயமா? மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா தானே ஓகே நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க முடியும், காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். நீ பண்ணு அதே நீயும் பண்ணுன்னு சொல்ல முடியும். அப்போது இது எல்லாம் வந்து என்ன காமிக்குதுன்னா ஒரு டீப் நெக்ஸஸ், மிகப்பெரிய நெக்ஸஸ். ஒரு பக்கம் நம்ம இந்த ரிப்போர்ட்டில் என்ன பார்க்குறோம்னா ககன்தீப் சிங் பேடி, சத்யபிரதா சாகு போல ஒரு இந்த விஷயங்களை நேர்மையாக அணுகி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர்களை பாராட்டணும். ஆனால் இன்னொரு பக்கம் மாவட்ட ஆட்சியர்கள், ஜியாலஜி அண்ட் மைனிங்ல இருக்கக்கூடிய கமிஷனர்கள், இவர்களை போன்றவர்கள் மிக ஆழமாக இந்த ஊழல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஓகே, மிக ஆழமாக நேரடியாக அவர்கள் எல்லாம் இந்த ஊழல்ல எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்கன்னா இப்படி நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பக்கம் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவர்களுடைய பேரெல்லாம் வருங்காலத்தில் வரும், கண்டிப்பாக வெளியே வரும். யாரெல்லாம் இந்த வேலையை செய்தார்களோ அவர்கள் ஒன்று ஒன்றா வரும். அவங்களாம் இன்னைக்கு நல்ல சீனியர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கும் பவரில் இருக்கிறாங்க, சீனியர் பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்போ கலெக்டராக இருந்தாங்கன்னா இப்போ எந்த பொசிஷனில் இருப்பாங்க நீங்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியா. சுப்பிரமணியம் தொடர்பாக இந்த தீர்ப்பு வாசிக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் புற்றுநோயை வந்து நம்ம வந்து எடுக்கணும். அதே போல அரசியல் பலத்தோட, அரசியல் பின்புலத்தோடு நடந்திருக்குது அப்படிங்கிறாரு. இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொல்ற மாதிரி இது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தானே இதுல வந்து தொடர்புடையவரா இருக்கிறாங்க. இல்ல மாவட்ட ஆட்சியர்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, நீ 2013 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைகுண்டராஜனே ஒரு முதலமைச்சருடைய பினாமியாக இருப்பவர். அவருடைய பவர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பினாமியாக இருப்பது. இப்போ அந்த இடத்துல யாராவது ஒரு ஆக்டிவிஸ்டோ யாருமே பேச முடியாது. நான் இந்த வாட்டி போயிருந்த போது காமிச்சாங்க, இந்த இடத்துல தாங்க கொட்டாய் அமைப்பாங்க, ஆளுங்க இருப்பாங்க 3-4 பேர் நல்லா தடியாக ஆட்களை போட்டுருவாங்க. யாராவது அங்கே தூரக்கேந்து வந்தாலே ஏய் அப்படின்னு சொல்லி இங்கே எதை கத்துவாங்க. கத்தினானா அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் ஓட வேண்டியது தான். ஸோ அவங்க கொட்டாய் போட்டு உட்காந்து அந்த பீச்சுக்குள்ளேயே ஆக்சஸ் கிடையாது, யாருமே உள்ளேயே போக முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, பீச்சுங்கிறது யாருடைய ப்ராப்பர்ட்டி தானங்க, அது யாரும் போக முடியாது. இவங்க அந்த அளவுக்கு இல்லீகல். ஸோ ஒரு சாம்ராஜ்யமே இவங்க நடத்துறாங்கன்னா இது சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாமல நடத்துவாங்க? நான் கேட்குறேன், நீங்கள் லோவர் லெவலில் சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாமல, ஸோ ஜெயலலிதாக்கோ கருணாநிதிக்கோ தெரியாமலாம் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய முழு சம்மதத்தோட தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடப்பதற்கான வாய்ப்பே இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் நெக்ஸஸ்.
ஸோ இப்போ இது வந்திருக்கு. நான் கேட்குறேன், எந்த திமுக அரசியல்வாதி இல்லை அதிமுக அரசியல்வாதி இப்போ இதை பற்றி பேசியிருக்கிறாங்க இந்த 3 நாளில் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த திமுக அரசியல்வாதி இப்போ சரி அங்கே எடுத்து ராதாபுரம் தொகுதி அப்பாவு எம்எல்ஏ ஸ்பீக்கர் என்ன பேசியிருக்கிறாரு சொல்லுங்க. இப்போ அவருடைய தொகுதியில் இவ்வளோ பெரிய ஊழல் இன்னைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு, வெளியில் வந்திருக்கு, உயர்நீதிமன்றமே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு, என்ன பேசியிருக்கிறாரு? அப்போ அவருடைய ரியாக்ஷனை கேட்கணும். போயிட்டு பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் கண்டிப்பா போய் கேளுங்க அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரியான ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு டீப் நெக்ஸஸ், பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த டீப் பொலிட்டிக்கல் நெக்ஸஸை நாம குவெஸ்டின் பண்ணணும், சைலன்ஸை குவெஸ்டின் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ டிஎம்கேல யார் இன்வால்வ்டுன்னு நமக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. பட் அதெல்லாம் சிபிஐ வந்து கொண்டு வரணும். சிபிஐ வந்து இதில் பொலிட்டிக்கலாக யாரெல்லாம் இன்வால்வ்டு. இப்போ இன்னைக்கு அப்பாவு ஏன் பேச மாட்டேங்கிறார்? அவருக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கிறதா? யாராவது வந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடாதுன்னு அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? இல்லை அவர் பெரிய அளவில் இப்போ பேசி இருக்கணுமே அப்போ அப்படின்ற கேள்வியெல்லாம் எல்லாருக்குமே வரும் இல்லையா? அப்போ ஏடிஎம்கேல ஏன் பேசலை? ஸோ ஆப்வியஸ்லி இந்த இவ்வளோ பெரிய ஊழலில் இந்த ஆட்சியாளர்கள் அப்புறம் அதிகாரிகள் ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸு எனக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த விவாதங்கள் யாருமே எந்த சேனலும் நடத்தக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு 3 நாட்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த தீர்ப்பு வரும்போது யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷனே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஹூம்? ஸோ ஃப்ரம் ஹூம் அப்படிங்கிறது அந்த மீடியா இவங்க தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு மீடியாவும் வந்து இன்னைக்கு யாரெல்லாம் விவாதம் நடத்தலையோ உங்களுக்கு யார்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்திற்கு மத்தியில் தான் நம்ம எல்லாம் வாழறோம். இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்கள் வந்துட்டு இருக்கு. யாருமே இதை பற்றி பேசலைன்னா நான் கேட்குறேன், சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 5800 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு உயர் நீதிமன்றமே ஊர்ஜிதப்படுத்தியது இதற்கு முன்னாடிக்கு நடந்திருக்கா? இவ்வளோ பெரிய தொகைக்கு நடந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு வரலாறுலயே. ஆனால் இதை பற்றி நம்ம பேசுறது இல்லை. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான சொல்றேன், 5800 கோடி தான் அளவுக்கு தான் இது நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது ஒரு பார்ட் தான். ஏன்னா இந்த மோனோசைட் சொன்ன பார்த்தீங்களா, மோனோசைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மோனோசைட்டை வச்சு பல விஷயங்கள் வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அமிகஸ் கியூரி ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து மோனோசைட் வந்து வைகுண்டராஜன் அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட விவி மினரல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மொத்தமாக 98 லட்சம் மெட்ரிக் டன் மொத்தமாக நாங்கள் ரா சாண்டை மைனிங் செய்தோம் அப்படிங்கிறது அவங்களோட டிக்ளரேஷன். சரி, இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆர் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ரா சாண்டில் கிட்டத்தட்ட 5% மோனோசைட் இருக்கும். ஸோ அவங்களோட கால்குலேஷன் என்னன்னா, 98,88,000 இவ்வளவு ரா சாண்ட் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5876. சரிங்களா? ஸோ 5876 மெட்ரிக் டன் மோனோசைட் வந்து அதுலேருந்து வரும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் டிக்ளரேஷன் பண்ணும்போது டெய்லிங்ஸ் சொல்லுவாங்க, மோனோசைட் டெய்லிங்ஸ். அதாவது அது முடித்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் முடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த சாண்ட் அதுலேருந்து டெய்லிங்ஸ்ங்கிறது கணக்கு பண்ணுவாங்க. அது வெவ்வேறு இடங்களில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது விவி மினரல்ஸ் எடுத்து பார்த்தா 80,725 மெட்ரிக் டன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து கவர்மெண்ட் வந்து ஆவரேஜாக இவ்வளோ பர்சன்டேஜ்னு வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதில் மோனோசைட் இருக்கும்னு சொல்லிட்டு. அதுபடி கணக்கு பண்ணா வைகுண்டராஜன் அவங்க விவி மினரல்ஸ் டிக்ளேர் பண்ணதுலேருந்தே கணக்கு பண்ணாலே 23,000 மெட்ரிக் டன் மோனோசைட் இருக்கு. அப்போ 5,000 தானே இருக்கணும். எப்படி 23,000 மெட்ரிக் டன் மோனோசைட் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ உண்மையிலேயே இவங்க எவ்வளோ மைனிங் பண்ணாங்க? இவங்க வந்து வெறும் 1 கோடி மெட்ரிக் டன்லாம் பண்ணல, இவங்க வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ரிவர்ஸில் ஒர்க் பண்ணால் இப்போ நீங்கள் 5% தான் அப்படின்னு சொன்ன ஒரு நான் ரெஃபாக இது பண்ணோம்னா, இப்போ இந்த 23,000லேருந்து வேலை செய்து அவர்கள் பார்க்கும் பொழுது இப்போ அதோட 20 மடங்கு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ 5% 100ல் 5ங்கிறது 5 × 20 100. ஆமாம். அப்போ 23,000 × 20ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒர்க் அவுட் பண்ணி 4.5 கோடி
4.5 கோடி ரா சாண்ட், 4.5 கோடி மெட்ரிக் டன், 4.6 to 4.9 crores மெட்ரிக் டன் வந்து அவங்க கணக்கு போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு இன்னொரு 15,000 ஸ்டாக்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, 2013க்கு முன்னாடி 4.5 கோடி மெட்ரிக் டன் ரா சாண்டு, அதுக்கு பிறகு 15,000 மெட்ரிக் டன் மெனோசைட் கண்டுபிடிக்கிறதுலேருந்து எவ்வளோ ரா சாண்ட்னு கணக்கு பண்ணி பார்த்து மொத்தமாக பார்த்தா 6லேருந்து 7 கோடி மெட்ரிக் டன் ரா சாண்டை இவங்க மைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டில் வெளிவந்திருக்கு. இது ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், 1 கோடி மெட்ரிக் டன் எங்கே இருக்கு, 6லேருந்து 7 கோடி மெட்ரிக் டன் எங்கே இருக்கு. அப்போ 6லேருந்து 7 கோடி மெட்ரிக் டன் அளவிற்கு அவங்க இல்லீகலாக மைன் பண்ணாங்க. அது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி போயிருக்குன்னே தெரியாது, எப்படி போச்சு, அதில் எவ்வளோ மோனோசைட், ரொம்ப முக்கியமாக மோனோசைட் நியூக்ளியர் மெட்டீரியல் எங்கே போச்சு, எந்த நாட்டுக்கு போச்சு, போச்சா இல்லையா, எவ்வளவோ விஷயங்கள் இதில் இருந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். அப்போ அந்த அளவிற்கு இதை வந்து இப்போ சிபிஐக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கணக்கு பண்ணால் நான் இப்போ சில எக்ஸ்பர்ட்லாம் பேசினோம்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பல மடங்கு 5,800 கோடிங்கிறது நம்ம இன்னைக்கு பேசுறதோ தவிர இதை விட பல மடங்கான ஊழல் இது. ஓகே, ஸோ அந்த 6லேருந்து 7 கோடி ரா சாண்டை வச்சு கணக்கு பண்ணீங்கன்னா இதை விட பல மடங்கு ஊழல் வந்து வெளிச்சத்திற்கு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் இன்னைக்கு 5,800 கோடி அப்படிங்கிறது. அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் ஊர்ஜிதமாக இருக்கு. இப்போது இதில் தான், அதனால தான் கடைசியில் ஜட்ஜு வந்து இப்படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ரொம்ப அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இஸ் த லைஃப் லைன் ஆஃப் அ ஹெல்த்தி எக்கானமி, ஈவன் இஃப் அ சிங்கிள் செல் இஸ் மேலிக்னன்ட் த என்டையர் சிஸ்டம் பிகம்ஸ் கேன்சரஸ். இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்கிறத வந்து ரொம்ப வேதனைப்பட்டு நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் அமலாக்கத்துறைக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் ஒதுக்கி இருக்கிறாரு. ஆமாம், கஸ்டம்ஸ் இடி உள்ள வராங்க. இதில் வந்து பணப்பரிமாற்றம், நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி வந்து சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ இல்லீகல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிரைம் நடந்திருக்கு, அந்த அதோடைய இல்லீகல் ப்ரொசீட்ஸ் வந்து எங்கெல்லாம் போயிருக்குங்கிறத இடி பார்க்கணும். கஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான கேள்வி, மைனிங் பிளான்ல கொடுக்கல, அப்ரூவல் கொடுக்கல, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண விட்டாங்க பெரிய அளவில் இல்லீகலா? கரெக்ட். அப்போ கஸ்டம்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ இவங்க எல்லா, ஸோ கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டாக்ஸஸ், இவங்க எல்லாரும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிபிஐ ஒரு பக்கம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். அதை எஃப்ஐஆர் வைகுண்டராஜன் விவி மினரல்ஸ் மேலே மட்டும் இல்லை, மற்ற அதிகாரிகள், சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் பல பேர் வந்து இதுக்கு சிறை போகணும். இன்னைக்கு நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், ஐஏஎஸ் படித்தவர்கள் அதிகாரிகள் இன்னைக்கு உள்ளே வரும்பொழுதே பணம் எவ்வளவு அடிக்கலாம், எவ்வளோ கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பாடமாக இருக்கணும். இந்த மாதிரி உள்ளே வரோம், கொள்ளை அடிக்கிறோம், நமக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கேவும் ஊழல்வாதிகள், டிஎம்கேவும் ஊழல்வாதிகள், இவங்களாம் நம்மளை காப்பாற்றுவாங்க, இந்த ஆட்சியாளர்கள்லாம் ஊழல் செய்கிறவங்க தானே, இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறைக்கு போனால் தான் இவங்களுக்குலாம் புத்தி வரும். அப்போ அந்த மாதிரி சிறைக்கு போகக்கூடிய அளவில் இதில் வந்து சிபிஐ பதிவு செய்யணும். அஃப்கோர்ஸ் சிபிஐ வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீதிபதி கடைசியில் சொல்லிட்டாருன்னா, லிபர்ட்டி இஸ் கிராண்டட் டு எனி பர்சன் டு இனிஷியேட் கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ். ஒருவேளை இது சரியான திசையில் போகவில்லை, ஏன்னா ஒரு பக்கம் அரசாங்கம் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு ஆமாம் நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசாங்கம் எடுக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் அங்க இருந்து ஊழல் செஞ்சவங்க யாரு? அட்டாமிக் எனர்ஜியில இருந்து இந்த மோனோசைட் போறதை வந்து வேடிக்கை பார்த்தவங்க யாரு? ஹேண்ட்லிங், இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மோனோசைட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது ஹேண்ட்லிங் லைசன்ஸ்க்கு அவங்களுக்கு போச்சு, அவங்க என்ன பண்ணாங்க? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஊழல் செஞ்சவங்க யாரு? இவங்க எல்லார் மீதும் ஒரு மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். சிபிஐ வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க, கேஸ் புக் பண்ணி எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம். அந்த 5,800 கோடியை ரெக்கவர் பண்ணுறதும் இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் லெவலில். ஸோ அந்த நோட்டீஸ்லேருந்து அவங்க ரெக்கவரி பண்ணணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஊழல் செய்த வைகுண்டராஜன் இன்று வரை சிறை செல்லாமல் ஜாலியாக வெளியே இருக்கிறார். இவ்வளோ வருடங்கள் இவ்வளோ பெரிய ஊழல் கண் முன்னாடி நடந்திருக்கு. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது, உத்தரவு போட்டிருக்கு. இதுதான் இன்றைய நிலை.
இதில் இயற்கைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பாதங்கள் என்ன தோணுது? ஏன்னா இது வந்து நம்ம சட்ட ரீதியாக பார்க்குறோம், வழக்கு ரீதியாக பார்க்குறோம், பொதுமக்கள் சொத்து அபகரிக்கப்படுகிறது. இயற்கை ரீதியாகவே நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நான் இந்த முறை போயிருந்தபோது கூட இப்போ சமீபத்தில் நான் வந்து பெருமணல் ஒரு தூண்டில் வளைவு பற்றி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியெல்லாம் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் வந்து உள்வாங்கி இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த பீச் சாண்ட் மைனிங்னால நடந்த மிகப்பெரிய அளவில் மண் எடுக்கப்பட்டதுனால கடல் வந்து எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறது, முன்னாடி எங்கே இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அவங்க காமிக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ஒரு தூரம் அங்கே இருந்ததுங்க கடல், எங்களுக்கு தெரிஞ்ச இப்போ இவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்குங்கன்னு காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவர்கள் வந்து காண்பிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எவ்வளோ மீட்டர்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் அந்த உள்வாங்கி இருக்கிறத வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி கூட அவங்க அந்த உள்வாங்கினதுடைய விளைவு என்னன்னா, அவங்களால ஒரு அலையுடன் வரும் பொழுது இப்போ இந்த தூண்டில் வளைவா அமைக்கிறதுக்கெலாம் அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெரட்டி போடுது. நீந்துவதில் நாங்களே ஸ்பெஷலிஸ்ட்டு, ஆனால் எங்களுக்கே ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட். ஒரு பக்கம் ஒரு எக்கனாமிக் லாஸு, இன்னொரு பக்கம் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட்டு, இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து அந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். நிச்சயமாக இது தொடர்பான பலவிதமான விளக்கங்களை ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வழக்கின் விவரங்களோட வந்து எளிமையாக புரியும்படி சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு எது போன்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத. மிக்க நன்றி.